கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து பிறப்பை கொண்டாட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிறிஸ்து அன்பின் சபையின் குடும்பமாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆராதனைக்கு ஆரம்பமாக எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 113 வாசிக்கலாம். Psalms 113, பேஜ் நம்பர் 742. இந்த வசனங்களை நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்குகிறார், வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஒரு சில நிமிஷம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மெய்யான திராட்சை செடியாக இந்த உலகத்துக்கு வந்தவரே, அன்பை பிரதானமாக எங்களுக்கு காண்பிக்கிறதற்காக வந்தீங்க அப்பா. தேவகுமாரனாய் இருந்து அப்பா நீங்க எங்களுக்காக ஏழ்மையும் தாழ்மையும் ஏற்றுக்கொண்டீங்க ராஜா. உங்க நாமத்துக்கே எல்லா கனமும் மகிமையும் செலுத்தப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீங்க தெரிந்து கொண்டீங்க பிள்ளைகளாக. இல்லைன்னா ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர், இன்றைக்கும் அப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் கூடி சேர்ந்து வந்திருக்கிறோம். இங்கே கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி. ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் மூலமாக, பாடுகிற பாடல்கள் மூலமாக, பேசப்படுகிற வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக. உம்முடைய அன்பை அவர்களை நிரப்பி அனுப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அதே போல இன்னும் வர இருக்கிற ஒவ்வொருவரையும் சேஃபா நீங்க கொண்டு வந்து சேருங்கப்பா. இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஆண்டவரே, பேசப்படுகிற வார்த்தைகளும் ஆராதனையும் உம்முடைய நாமத்துக்கு பிரியமா இருப்பதாக, பிரீத்தியா இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதமான தேடலில் இருக்கலாம். இந்த தேடல்களுக்கெல்லாம் ஒரு பதில் இருக்குமானால் அது உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவருடைய பிறப்பை கொண்டாட நம்ம வந்திருக்கிறோம். அவர் ஏன் பிறந்தார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரே ஒரு பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன பதில் தெரியுமா? நாம் ஏன் பிறந்தோங்கிற பதிலை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆமென். அதுக்காக தான் அங்கே வந்திருக்கணும். கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காரணம் தான். அவரை பற்றி எந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பற்றியும் நிறைய கேள்வி இருக்கலாம். எல்லா கேள்விக்கும் பதிலை ஒரு இடத்துல நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும்னா அது ஆண்டவருடைய பிறப்பை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய சிலுவையை தெரிந்து கொள்ளும் பொழுது தெரிஞ்சுக்கலாம். பிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ சந்தோஷமாக கூட பாடலை பாடுவோம். புதுசாக இருந்துன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நம்புகிறேன். தெரியலன்னா கூட சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. சரியா? பாடலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தமான பாடலாம். ஸோ பாட்டு நல்லா இருக்கும். 2 முறை பாடுவோம். ஒரு முறை பாடும்போது கேட்டுக்கோங்க, 2வது முறை கூட பாடுங்க. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜெனித்தவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே.
பெத்லகேமில் பிறந்தவர் ஜெனித்தவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜாவர் தூதர் போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லாமா? இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்தவர், பரலோகத்தை திறந்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ மனிதனாக வந்தவர், பரலோகத்தை திறந்தவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்தவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சொல்லலாமா? ஓ இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் ஓ இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல் தேவன் நம்மளோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரின் பெலனும் என் கேடகுமானவர், அவரை நம்பி இருக்கிற நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அவரை இன்னும் துதிப்போம், எல்லா நேரத்துலையும் துதிப்போம், நம்மளை ஓயாமல் அவரை புகழ்ந்து பாடுவோம். அவர் வானாதி வானங்கள் அவர் ஹல்லேலூயா என்றவரை பாடுவோம். அவர் நம்மளை எல்லா நேரத்திலையும் அவர்களை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மாத்திரம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் போதும், எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த பாடல் அவருக்கென்று பாடுவோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே என்றுமே என்றென்றுமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில்
கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமென். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமென். Amen, Father. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. நம் தேவன் நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்க தேவனுடைய அவர் வானங்கள் கொள்ளாதவர்னு வேதம் சொல்லுது. அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறவர்னு சொல்றது. ஒரு உருவமாக நாம் அந்த தேவனை நம்ம வழிபட முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் அவர் வியாபித்திருக்கிறார். வானம் சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்க இன்னைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. அது எந்த ஒரு கணவன் மனைவியை பார்த்தோ, மனைவி கணவனை பார்த்தோ சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை தேவன் நம்மோடு சொல்லியிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் முடிவு பரியந்தம் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக சகோதரன் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்மளை பாதியில் விட்டுட்டு போகிற தேவனை நம்ம ஆராதிக்கலை. முடிவு பரியந்தம் நம்மளை நடத்துகிற ஒரு தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அநேகரை அவரை நம்பி வந்தவரை ஒரு பொழுதும் அவர் பாதியில் விட்டவர் கிடையாது. அவரை நம்பினவங்களை எப்படி இருக்காங்கிறது பார்க்குற மாதிரி தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவன் மனுஷ ரூபத்தில் பூமியில் பிறந்தனால தான் நாம் இன்னைக்கு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிஜமாக அவருடைய சமூகம் நமக்கு போதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு நம்ம வேதம் சொல்கிற மாதிரி நிஜமாக நம்முடைய பாவங்கள்லேருந்து நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக, நம்முடைய சாபங்கள்லேருந்து நம்மளை தூக்கி எடுக்கும்படியாக, நம்மளை விலைக்கு அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு வேதங்கள் தெளிவாக ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம், தேவன் நம்மோடு அவர் நெருக்கமாக பழகுவதற்கு, நம்மோடு வாழ்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிறதையும் ஒரு சாரை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஏன்னா அவர் மனுஷர்கள் மத்தியில் வாசமாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கிறது. நிஜமாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே எழுந்து நின்று துதிச்சுட்டு இந்த 3வது பாட்டை பாடலாம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, நீர் எப்பேற்பட்ட தேவன் அப்படிங்கிறத உம்மை ருசிச்ச நாங்கள் பார்த்துருக்குறோம். நிஜமாக நீங்கள் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்க. ஏமேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய கிருபை வேண்டுமே நாங்கள் பாடினோம். உங்கள் கிருபை எங்களுக்கு எப்போதும் இருக்கு தகப்பனே.
நாங்கள் பரலோகத்தை உங்க மூலமாக நாங்கள் பார்க்குறோம். நாளாகமம் 16:9 சொல்கிற மாதிரி தம்மை குறித்து உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நல்லவர், நீர் எப்பேற்பட்டவருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நன்மை செய்யும்படியா இந்த பூமியை நீங்கள் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத வேதம் அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது தகப்பனே. ஆமாண்டவரே, உம்மை தெரிஞ்சு கொண்ட ஜனங்களை நீங்கள் ஒரு பொழுதும் உயர்த்தாமல் விட போகிறதில்ல. ஆமாண்டவரே, நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் நீர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறீர். எங்களுடைய நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க தகப்பனே. ஆமாண்டவரே, நாங்கள் எங்கள் தகப்பங்கிட்ட இன்னும் வேணும்னு கேட்க முடியும், கேட்கலாம். ஆனால் இப்போ எங்கள் பரலோக தகப்பங்கிட்ட நாங்கள் என்ன வேணும்னு கேட்க தேவையே இல்லை. என் தேவன் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நிச்சயமாக எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு நீங்கள் போதுமானவராக இருக்கீங்க தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லுவது மாதிரி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார்னு வசனம் சொல்லியிருக்கிறது தகப்பனே. எங்கள் மேலே எங்கிட்ட இருந்த எல்லா பாவத்தையும் நீங்கள் எடுத்து போட்டீங்க. முதல் மனுஷனாக இருந்த ஆதாம் ஏவாள் மூலமாக எங்களுக்கு பரம்பரையாக வந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்துருக்கீங்க. நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக உங்களுக்கு முன்பாக நிற்கிறோம். நிஜமாக எங்களுக்கும் பாவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சாபங்கள்லேருந்து எங்களை விடுதலையாக்கியிருக்கீங்க. என்றைக்கு பாவத்திலிருந்து எங்களுக்கு எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து சாபத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கியிருக்கீங்களோ அன்னைக்கே உங்களுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த பூமியில் ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம மறுபடி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கணுங்கிறத வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஆமாண்டவரே, இயேசு கிறிஸ்து வந்த அந்த ஒரு 10 வியாதியஸ்தர்களில் 9 பேர் திரும்பி போயிட்டாங்க. ஒருவர் மறுபடியும் அவற்றை அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்ல வந்தான். அவன் மீண்டும் நன்மைகளை பெற்றுக்கொண்டான்னு வேதவசனம் சொல்லுது தகப்பனே. எப்பொழுதெல்லாம் உங்களை நாங்கள் அனுபவிச்சும் போது நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளை நினச்சி நாங்கள் நன்றி சொல்லும்போது நாங்கள் மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத நாங்கள் வாஞ்சிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. எத்தனை தயவுள்ள தேவன் தகப்பனே, நீர் எத்தனை கிருபை உள்ளவராக இருக்கிறீர் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர்னு உம்முடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிற தகப்பனே. ஆமாண்டவரே, அந்த பூரண சமாதானத்தில் நீங்கள் அத்தனை ஆசீர்வாதத்தையும் வச்சுருக்கீங்க தகப்பனே. எங்களுடைய தேவை, எங்களுடைய ஐஸ்வர்ய குறைவுகளை எல்லாவற்றையும் நீங்கள் இப்போ நிறைவாக்குவதற்கு போதுமான தேவனாக இருக்கீங்க. எங்களுடைய சரீர பிரகாரமான நோய்களில் இருந்து பரிபூர்ணமான சுகத்தை கொடுப்பதற்கு நீங்கள் போதுமான தேவனாக இருக்கீங்க தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே யார் மூலமாக வரக்கூடிய சமாதான குலைச்சல்களை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றி போட்டு ஒரு 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 பரிபூர்ண ஒரு முழுமையான ஒரு சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டளையிடுவதற்கு போதுமான தேவனாக இருக்கீங்க தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உண்மை அறியாத சகோதரனோ சகோதரியை இருப்பார்களானால் நிச்சயமாக அவங்க தெரிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை ருசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மை நாங்கள் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக நாங்கள் வேறு எதையும் டேஸ்ட் பண்ண முடியாது தகப்பனே. ஆமாண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களை நடத்திட்டு வாரீங்க. எங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வார்த்தையை அனுப்பி எங்களை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கீங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் அத்தனை நன்மையும் எங்களுக்கு வச்சுருக்கீங்க தகப்பனே. ஆமாண்டவரே, எங்கிட்ட இருந்த அத்தனை நன்மையும் நீங்கள் எடுத்துட்டு எங்கிட்ட இருந்த அத்தனை தீமையும் நீங்கள் எடுத்து போட்டு உங்கள்கிட்ட இருந்த அத்தனை நன்மை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க தகப்பனே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நீங்கள் ஆண்டவரே மரிச்சிருக்கீங்க. நாங்கள் அடைய வேண்டிய தண்டனை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க தகப்பனே. எங்களுக்கான விலை கரையத்தை நீங்கள் செலுத்திருக்கீங்க தகப்பனே. ஆமாண்டவரே, எங்களை நீங்கள் அப்படிப்பட்ட விலை உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை செலுத்தி எங்களை மீட்டு எடுத்திருக்கீங்க தகப்பனே. ஆமாண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்மஸ் ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய கரங்களில் கொடுக்குறோம் தகப்பனே. இந்த பாடலை கூட பாடி உண்மை நாங்கள் ஆராதிக்க ஆவலாக இருக்கிறோம். நன்றி தாண்டவரே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையில் சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம்
வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எங்கள் இயேசுவே, 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 எங்கள் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. நன்றி தகப்பனே. ஆமாம் ஆண்டவரே, இந்த இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுடைய தாய் எங்களை மறந்தாலும், எங்களுடைய தந்தை எங்களை மறந்தாலும், உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இந்த உலகத்தில் நாங்கள் பழகினவங்க யார் எங்களை மறந்தாலும், எங்களை மறவாத தேவன் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை நீங்கள் வரைஞ்சிருக்கீங்கன்னு வசனம் சொல்லுகிற தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாக ஒரு பொழுதும் நீங்கள் எங்களை மறவாத தேவனாக இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆதியில் ஆதாம் மீது வைத்த அதே அன்பை எங்கள் மீது வச்சிருக்கீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் தகப்பனே. ஒரு பொழுதும் எங்கள் மேலே வச்ச நேசத்தை நீங்கள் எடுத்து போடுறதில்ல. எங்களை எப்பொழுதும் நீங்கள் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. எங்களை குறித்து உம்முடைய திட்டங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. என்னுடைய பிள்ளைகளை குறித்து உம்முடைய திட்டங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஆராதனையை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நிஜமாக ஏதாவது ஒரு விஷயத்தில் உண்மை தெரிஞ்சு கொண்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்துவதற்கு போதுமான தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். அருமை இரட்சகரும் மீட்பருமான
இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.